நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தா அதை. இன்ஜின் வந்து பவர் ட்ராப் ஆகுது 125. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பேச்சு. சரி, நம்ம வண்டியோட டாப் அண்ட் செக் பண்ண போகிறோம். அங்கே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ, என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்வின் வந்து NS 160 டெலிவரி எடுத்தால் அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி வந்து இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு வந்திருக்கு. நம்ம வண்டியோட டாப் அண்ட் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து மணி வந்து மத்தியானம் 3 மணி ஆகுது. ஸோ இப்போ ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்ம RTR டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகும்போது டெஸ்ட் ட்ரைவ்ங்கிற பாருங்க, நம்ம RTR வந்து டாப் அண்ட் செக் பண்ண போகும்போது நம்மளால் ப்ராப்பராக அதை செக் பண்ணியிருக்க முடியாது. 1:30 வரைக்கும் ஆனால் லாக் பண்ணி நாங்கள் பார்த்தோம். அண்ட் இப்போது கொஞ்சம் மத்தியான டைம்னால் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு NS வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்தோங்க. நான் வ்ளாக் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ தூரம்? மதுரையில் ரொம்ப தூரமா? அப்படி எந்த வண்டியில்? பெரிய பெரிய வண்டியெல்லாம் போனால் சீக்கிரமாக போயிடலாம். அதான்டா, எந்த வண்டியிலடா? அந்த வண்டியில் தான் போகிறோம் நாங்கள். எவ்வளோ கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே சும்மா டீ குடிச்சு லேட்டாக வரல. சீக்கிரமாக வரணுமா? சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுறது? யூனோவில் அவன் யூனோ விளையாடுற யூனோ விளையாடணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பேச்சு. சரி, போயிட்டு வரேன். ஹவுஸ் ஓனர் இருக்குது. ஸோ கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வண்டியை 4வது கீர்லேயும் நிப்பாட்டியிருக்கான். தலை கீழே வேற போட்டிருக்கான் சாவியை. ஓ, ஓகே. சின்ன எரராக இருக்கும். பேக் டு த வ்ளாக் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கு டயர் ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம டயர்ஸை லைட்டாக வார்ம் அப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம டோல்கேட் போகிறதுக்கு. ஓகே, ப்ரெஷர் டயர்ஸில் ஏர்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம உங்களுக்கு வண்டியோட FPV, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவை காட்ட போகிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ஆஃப் NS 160. அவன் வண்டியை ஓட்டி N160ன்னே வருது. இப்போ வந்து நம்ம லைட்டாக டயர்ஸை வார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த பைபாஸ் ஏறுறதுக்கும் நம்ம போகிறதுக்கும். ஏன்னா டோல் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளால் டாப் அண்ட் செக் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் see, stay tuned. ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த vlog. ஸோ இதுதான் நம்ம எப்போ எடுக்கிற ஸ்பாட். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆகட்டும். கம்மியாக தான் போகும்னு நினைக்கிறேன். 130 போகாது போலையே. என்ன காட்வின்? 130 போகாது போலையே. போகாது. 9000 RPMகிட்டே வந்துடுது. புஷ் பண்ணி பார்ப்போம். அஸ்வின் 127 வரைக்கும் பில்லியனோட பண்ணியிருக்கேன் நான். 127? பில்லியனோட. அவனை கூட வச்சுக்கிட்டே பண்ணியிருக்கேன் அஸ்வின் வண்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். மே காட் சேவ் மீ.
கைஸ் வண்டி வந்து 124 தான் போகுது. ஆக்சுவலி நம்ம த்ராட்டில் கூட வைடு ஓப்பனே பண்ணல. வண்டி 10,000 RPM வரைக்கும் ஏறுது ஐடில். ஆனால் 124 தான். 120 ஆக்சுவலி 125 வரப்போகுது அப்படின்னாவே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகுது. இன்ஜின் வந்து பவர் ட்ராப் ஆகுது 125 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரினாலே. நான் 124 மட்டும்தான் பார்த்தேனே டிஸ்பிளேயில். பட் கேமராவில் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு கேமராவில் தெரியும். பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு காட்வின்கிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம். காட்வினை வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ தனியாக வச்சு செக் பண்ணால் தான் வந்து டாப் அண்ட், ஏன்னா பவர் டு வெயிட் ரேஷியோவில் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபர் ஆகும். அண்டு இனிஷியல் பிக்கப்புமே என்ன கேட்டால் ஓகே, இனிஷியல் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் அஸ்வின் வண்டியை விட இன்னுமே வந்து ரிஃபைன் ஆகிருக்கு இன்ஜின். லைக் ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் வண்டி 2023 சம்திங் வாங்கினான் அஸ்வின். அது வந்து பழைய NS 160, அதாவது பழசுன்னு சொல்ல முடியாது, BS6 வந்து ஃபஸ்ட்டு NS 160. அது வந்து அனலாக் மீட்டரோடவே தான் வரும். சரி, நான் காட்வின்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் இன்னும் எப்படி என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த vlog. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ரிட்டன் டோல்கேட்டுக்கிட்டே வந்துட்டோம். அண்டு வண்டி வந்து ஒரு ஃபுல் பேக் இழுத்தாச்சு. அண்டு ஹியர் இஸ் மை ஃபைனல் கன்க்ளூஷன். வண்டி வந்து 124 போகுது. எஸ், 124. பட் ஆனால் எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்னென்னா வண்டியில் இன்னும் நிறைய பவர் ரிமைனிங் இருக்குது. ஆனால் ECUவில் வந்து RPM லிமிட் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் வண்டியில் இன்னுமே பவர் இருக்குது. வண்டி சாலிடாக 130+லாம் அழகாக பண்ண வேண்டிய வண்டி. பட் 124லேயே 124 அதுக்கு மேலே 125 டச் பண்ண வரும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக பவர் ட்ராப் ஆகி ஸ்லோ டவுன் பண்ணுது. வண்டியை 118 வரைக்கும் கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் RPM ஓப்பன் ஆகுது, வால்வ்ஸ் ஓப்பன் ஆகுது, வண்டி பவர் ஜென்ரேட் பண்ணுது, மறுபடியும் 124 வரைக்கும் ஏறுது. 125 டச் பண்ண போகுதுன்னா மறுபடியும் வண்டி வேணும்னே ஸ்லோ டவுன் பண்ணி பவர் ட்ராப் பண்ணுது. ஸோ இதுதான் NS 160யோட 2026 ரிவ்யூ. வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சேனலில் பார்த்தீங்கன்னா RTR 160யோட டாப் அண்டு வீடியோ செக் பண்ணது, வண்டியோட எபிலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் இந்த பக்கம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், NSஐ பொறுத்த வரைக்கும் 2026 எடிஷன் எப்படி இருக்குதுன்னா ஓகே, ரிஃபைன் பண்ணியிருக்காங்க நல்லாவே. வண்டியில் இருக்க வைப்ரேஷன்ஸ், இன்ஜினோட அந்த ஒரு ரொம்ப ரஃப்பான ஒரு ரோர் வந்து இப்போ இல்லை, இப்போ ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. நம்ம அஸ்வின் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் அந்த இன்ஜின் ரோர் கம்மியாக இருக்குது. இன்னுமே ரிஃபைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ரிஃபைன்னு சொல்கிறத தாண்டி அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இல்லை. 100லலாம் எனக்கு சட்டிலாகவே ஃபீல் ஆகுது. ஆஃப்கோர்ஸ் வாப்ளிங் வந்து ஹை ஸ்பீட் வாப்ளிங். நீங்கள் இப்போ டாப் அண்டு பின்னாடி ஒரு 2 நிமிஷம் பின்னாடி வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஹை ஸ்பீடில் நம்மளுக்கு நல்ல வாப்ளிங் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வண்டியோட வெயிட் காரணத்தினால பஜாஜோட பைக்ஸ் கொஞ்சம் ஹெவியராகவே இருக்கும் செக்மெண்ட்டில். நம்ம ஆசாத்தோட N160யுமே தெரியும், அந்த ஸ்டெபிலிட்டி வந்து வண்டியோட வெயிட்னால சூப்பராகவே ஹேண்டில் ஆகுது. அண்ட் மைலேஜ் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இன்னும் செக் பண்ணலை. பட் காட்வினுக்கு சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறான் ஃபுல்லாகவே. 38 வரைக்கும் கிளைம் பண்ண முடியுது. 38 எனக்கு தெரிஞ்சு 40, 42லாம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு வந்திருக்கும். வண்டி 900 தான் ஓடி இருக்குது கரெக்டாக. நம்ம அழகாக 45 வரைக்குமே மைலேஜ் இழுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஆசாத்தோட N160 வந்து 55 மைலேஜ் வர எடுத்துகிட்டு வந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நாங்கள் வித்து பில்லியனோட பைபாஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் 52, 53, 54ன்னு 55 வரைக்கும் இழுத்தோம் மைலேஜை. இத்தனைக்கும் நாங்கள் வந்து 75, 80ல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு மைலேஜ் நல்லாவே வரும். இந்த வண்டியும் மைலேஜ் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்.
செக்மெண்ட்டில் இப்போது அதாங்க நாங்கள் ஒருத்தரும் ஒரு பீரியடில் வண்டி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபர் ஆகுறது சரி, ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியுது வண்டியில். ஏன்னா அஸ்விந்து 3 years பேக் 2024 23 எடுத்து நம்ம 23 மேல் எடுத்தது. கரெக்டாக 3 years ஆகுது அஸ்வின் வண்டி எடுத்து. அதில் அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அனலாக் மீட்டர் வேறு, வண்டி எப்படி சொல்கிறது, பயங்கரமான அந்த ஒரு இனிஷியல் டார்க் வந்து ஃபீல் பண்ண முடியாதுல. அஃப்கோர்ஸ் இதுலேயும் இனிஷியல் டார்க் நல்லாவே ஆக்ட் ஆகுது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வீலி ஆகிருக்கும் இப்போ நான் டாப் அண்ட் செக் பண்ணுறதுக்கு வண்டியை இழுக்கும்போது. பட் ஆனால் அந்த 2023 NSல இருந்த ஒரு 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 ரோர் வந்து இதில் இல்லை. பட் ஆனால் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஸ்மூத்தன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு லைஃப் நல்லா வரும். அஸ்வினுக்கு அப்புறம் நான் வண்டி வாங்கினேன். என்னோடய வண்டி வந்து டாப் எண்ட் 132 நான் லாக் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்படி பார்த்தா சேனலில் நம்ம வண்டிக்கு தான் டாப் எண்டு லாக் பண்ண வீடியோவே போடலை சொல்லப்போனால். வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதான் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ செக்மெண்ட்டில் எங்கள்கிட்ட எல்லா பைக்குமே இருக்குது. MT ஒன்று இருக்குது, NS 160, N160, Extreme 160, RTR 160, எல்லா 160யும் இருக்குது. நான் வந்து இந்த 160cc எந்த பைக் பெஸ்ட்டு பைக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது பஜாஜ் NS 160யோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கேட்டிங்கன்னா இதுதான். நான் அப்படியே முன்னாடியே பார்த்துட்டு இருந்தீங்களா, அதை சொன்னது தான். ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ஓகே, N160 விட கம்மி. ஆனால் RTR விட எக்ஸ்ட்ரீமை விட அதிகம் NS 160யோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி. அண்ட் பிரேக்ஸ்னால் நான் இன்னும் எத்தனை வீடியோவில் வேணாலும் சொல்லுவேன். 160cc செக்மெண்ட்டில் பிரேக்கிங்க்குனா பஜாஜ் தான். N160, NS 160, இந்த டாமினார் வாங்கினாலும் சரி, நான் அந்த வண்டியும் ஓட்டியிருக்கேன். 160cc செக்மெண்ட்டில் பேசணும்னா பஜாஜோட பிரேக்ஸ் அல்டிமேட், NS பிரேக்ஸும் N160யோட பிரேக்ஸும். அண்டு இனிஷியல் புல் ஒரு 0 to 100, அப்புறம் ட்ராக் ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் தான் இனிஷியல் புல்லுக்கான கிங்கு. அஃப்கோர்ஸ் டாப் எண்ட் வந்து நான் 132 வரைக்கும் லாக் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரீமில் என் வண்டியில். ஆனால் இன்னும் நான் வீடியோ போட்டதில்லை. நான் சூன் என் வண்டிலையும் ஒரு டாப் எண்ட் செக் பண்ணி வீடியோ போடுறேன். அண்டு நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், ஒருத்தர் ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸில் வந்து வண்டி வாங்கினோமா. ஸோ ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அஸ்வினோட NS 160யும் சரி, இப்போ கார்ட்வினோட NS 160யும் சரி, அந்த மொத்தமாகவே டிஎன்ஏ சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் RTRலாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் வந்து RTRக்குலாம் ஃபேன் பேஸே இருக்குது. RTRலாம் வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள், ட்ராக்குக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுற பைக். அண்டு RTRோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டாப் அண்ட் செக் பண்ணி RTRோட வீடியோ எபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டாப் அண்ட் செக் பண்ண வீடியோ. அண்ட் எக்ஸ்ட்ரீமுக்கு நான் சோனாவே போடுறேன். எக்ஸ்ட்ரீமுக்குள்ள ஃபேன் பேஸ் தான் ரொம்ப கம்மி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. NS பற்றி உங்களோட ஒப்பீனியனை, உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தா அதை கரெக்ட் பண்ணவும் செய்யுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட், பாய்.